Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைன் பை லைன் யூடியூப் சேனல்ல ஹிஸ்டரியில லெசன் 41 தான் பார்க்க போறோம். இதுவுமே நமக்கு ஸ்கெடியூல்ல செகண்ட் ஸ்கெடியூல்ல இருக்கிற லெசன் தான். இந்த லெசன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11th ஹிஸ்டரி நியூ புக்ல வால்யூம் 2ல இருக்கு. யூனிட் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி. இது எத்தனாவது யூனிட்னு பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 19. ஓகேங்களா? இதுல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நான் எடுத்திருக்கேன். வாங்க ஒரு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which province was the first to be affected by the British influence? எந்த province பாத்தீங்கன்னா பெங்கால் province. Next, when was Brahmo Samaj established? எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1828ஆம் ஆண்டு. Third question பாருங்க. When does East India Company declare the practice of sati a crime? எந்த law மூலமா பாத்தீங்கன்னா enactment of law எந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 1829. Next, fourth question பாருங்க. Where did Raja Ram Mohan Raj died? எங்கன்னு பாத்தீங்கன்னா Bristol. Next, when did Keshav Chandra Sen forward Brahmo Samaj? எப்ப பாத்தீங்கன்னா 1857ல. Next, who headed Sadharan Brahmo Samaj? யாரு பாத்தீங்கன்னா Keshav Chandra Sen. Next, who wrote the play Brahmo Samaja Natakam? யார் பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாத முதலியார். Next, who is the founder of Prathana Samajna? Atmaram Pandurang. ஓகேங்களா? 9th question பாருங்க. Under whose initiative National Social Conference was organized in 1885? யாருன்னு பாத்தீங்கன்னா MG Ranade. Next, where does Dayananda Saraswati born? எந்த இடத்துல அவர் பிறந்தார் அப்படின்னா குஜராத். Next, when was Arya Samaj found? எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1875ஆம் ஆண்டு. Next, Satyarth Prakash is the work of யாருன்னு பாத்தீங்கன்னா Dayananda Saraswati. ஓகேங்களா? 13th question பாருங்க. During which century DAV institution was established? எந்த செஞ்சுரினா 20th century. Next, according to whose view all the religious views are different but ways to the lead to the same goal? அப்படின்னு சொன்னது யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா. Next, who is the priest as Dakshineshwar temple? யாருன்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சா தான். whose early name was Narendranath Dutta? அவரோட முன்னாடி பெயர் நரேந்திரநாத் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தாவோட அவரோட early name தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நரேந்திரநாத் துத்தா. நெக்ஸ்ட், யார் ராமகிருஷ்ண மிஷன் நிறுவியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா தான். Next, who is called as morning star of the modern India? யாருன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே விவேகானந்தா தான், சுவாமி விவேகானந்தா தான். Next, where did Swami Vivekananda attended Parliament of Religion? எங்க அட்டெண்ட் பண்ணாருன்னா சிகாகோ. Next, 20th question பாருங்க. When did headquarters of Theosophical Society established in Adayar? எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1886ஆம் ஆண்டு. Next, when did Jyotiba Phule born? எப்ப பிறந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1827ல. ஓகேங்களா? Next, who is the author of book Gulkam Giri? யாருன்னா ஜோதிபா பூலே தான். Next, who is the founder of Satya Sodak Samaj? அதுவுமே ஜோதிபா தான். Next, where did Jyotiba Phule started schools for girls? எங்கன்னா பூனால தான். Next, when did Pandit Ramabai and his brother arrived at Calcutta? எந்த ஆண்டு வந்தாங்கன்னா 1878. Next, where did Pandit Ramabai established Mukti Sadan? எங்கன்னு பாத்தீங்கன்னா கெட்கோன். ஓகேங்களா? அந்த இடத்துல தான். Next, when was Sri Narayana Guru Dharma பரிபலானா யோகம் ஸ்டார்டட்? SNDP அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1902. ஓகேங்களா? நெக்ஸ்ட், when was Aligram movement started? எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1875. நெக்ஸ்ட், who is the author of magazine Dadi Bull Akulk? Dadi Bull Akulk அந்த மேகசினோட ஆத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா Said Ahmad Khan. ஓகேங்களா? நெக்ஸ்ட், when did Mohammed Anglo Oriental College developed? எப்பன்னு பாத்தீங்கன்னா 1877 1877ல தான் மொஹம்மதன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் டெவலப் ஆச்சு. நெக்ஸ்ட், who founded Ahmadiyya movement? யாருன்னு பாத்தீங்கன்னா மிர்சா
குல்லம் அஹ்மத். மிர்சா குல்லம் அஹ்மத் தான் வந்து அஹமதியா மூமெண்டோட ஃபவுண்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 32nd கொஸ்டின் பாருங்க. when does the ceremony at Deoband was founded? எந்த ஆண்டுன்னு கேக்குறாங்க. 1867. நிறைய ஆண்டுகள் வருது, சோ கன்ஃபியூஸ் ஆகாம கிளியரா தெளிவா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், in which century Zoroastrians migrated in large number to the west coast to India? எந்த செஞ்சுரியில பாத்தீங்கன்னா 10th centuryல தான். நெக்ஸ்ட், when did Ramunai Madhyasan Sabha was established? ரகுமணி மத்தியாசனன் சபா was established. எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1851. Next, which newspaper was used by Parsi reform movements to spread information? எந்த newspaper na Rasta Guftar. Next, when was Singh Sabha movement was formed? எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1873ல. ஓகேங்களா. Next, which movement is an offshoot of a Singh Sabha movement? எந்த movement பாத்தீங்கன்னா Al Akali movement. Next, when did the government amended Sikh Gurudwara Act? எப்பன்னு பாத்தீங்கன்னா 1922ல. Next, where did வைகுந்த சுவாமிகள் born? எங்க பிறந்தாங்க அப்படின்னா சுவாமி தோப்பு. Next, who urged his follower to wear a turban? யார் பாத்தீங்கன்னா வைகுண்ட சுவாமிகள். Next, where did ராமலிங்க சுவாமிகள் born? ராமலிங்க சுவாமிகள் எங்க பிறந்தாங்கன்னா சிதம்பரம். Next, ஒரு பைசா தமிழன் is a dash journal. என்ன journal அப்படின்னா weekly journal அது. Next, who was a man of versatile genius? யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய். ஓகேங்களா. Next, in which year தயானந்த சரஸ்வதி met the Brahmos in Calcutta? எந்த வருஷம்னா 1872ல. Arya Samaj is considered to be a dash movement. அது என்ன மூமெண்ட்னா revivalist movement. ஓகேங்களா. Next, according to whom all the religious views are but different ways to lead the same goal? யாரோட வியூனா ராமகிருஷ்ண பரமஹம்சா. Next, Theosophical Society founded by யாருன்னு பாத்தீங்கன்னா Madam H.P. Blavatsky and Colonel H.L. Olcott. ஓகேங்களா. Next, 48th கொஸ்டின் பாருங்க. சத்யா சோதக் சமாஜ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1873. Next, who started the school for untouchables and founded at home for a widow children? யாருன்னா ஜோதிபா பூலே. Next, which Indian leader who worked for the emancipation of women? யாருன்னு பாத்தீங்கன்னா பண்டித ராமாபாய். ஓகேங்களா. Next, 51st கொஸ்டின் பாருங்க. ஆரிய மகிழா சமாஜ் யாரு ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா பண்டித ராமாபாய் தான். Next, who started the Sharada Sadan for the அதாவது shelter for homeless for the destitute widows with the help of Raned and Bandakar? யாருன்னு பாத்தீங்கன்னா ராமாபாய் தான். Next, ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலனா அதாவது SNDP யோகம் யாரால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா ஸ்ரீ நாராயண குரு. நெக்ஸ்ட், அலிஹா மூமெண்ட் வந்து யாரு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சையத் அஹ்மத் கான். ஓகேங்களா. ஓகேங்களா. நெக்ஸ்ட், 55th கொஸ்டின் பாருங்க. in which year Syed Ahmad Khan founded a scientific society of Aligarh for the introduction of Western sciences through translation into Urdu of works on physical science? எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1864ஆம் ஆண்டு. அதே மாதிரி in which year Syed Ahmad Khan promoted the formation of education committees in several districts to initiate the modern education among the Muslims? எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1868. அதே மாதிரி முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து எந்த வருஷம் வந்து இந்தியன் முஸ்லிம்காக தொடங்கப்பட்டது? அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1886. ஓகேங்களா. நெக்ஸ்ட், த மெசேஜ் ஆஃப் ரிஃபார்ம் ஸ்ப்ரெடட் பை த நியூஸ் பேப்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா ராஸ்ட் கோஃப்தர், ட்ரூத் டெல்லர் அப்படின்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட், William Ward established the Serampore mission in the year of எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1799. Next, who founded the சத்யகான சபை? யாருன்னு பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகள். Next, dash believers is the doctrine of greatest happiness of the greatest number. எதுன்னா utilitarians. ஓகேங்களா. Next,
who said our position is not the truth or to be in all religions, but that all established religions of the world are true. அப்படின்ட்டு யார் சொன்னாங்கன்னா கேஷப் சந்திர சென். ஓகேங்களா. நெக்ஸ்ட், in which year the Tamil journal titled தத்துவ போதினி was started for the cause of the Brahmo Samaja? எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1864. நெக்ஸ்ட், who was an erudite scholar with a keen intellect, and under his able guidance the Pradhana Samaj became the active center of the new social reformation in Western India? யாராலன்னு பாத்தீங்கன்னா ராணி, ஜஸ்டிஸ் ராணினால. Next, who was an ardent promoter of the famous Deccan Education Society? அதுவும் யாருன்னு பாத்தீங்கன்னா ராணேட் தான். Next, when Ranit died in 1901, his leadership was taken over by யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரவர்கர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், மேடம் H.B. Balatsky and Colonel H.S. Olcott established their headquarters in the Adayar in the year of என்னைக்கு, எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1882. நெக்ஸ்ட், பண்டித ராமாபாய் was given a title of, ரெண்டு டைட்டில் கொடுத்திருந்தாங்க, என்னன்னா பண்டிதா and சரஸ்வதி, for her deep knowledge of Sanskrit காக. Next, in which year Syed Ahmad Khan founded a scientific society of Aligarh for the introduction of Western sciences through translation into Urdu works on physical science? எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1864. நெக்ஸ்ட், அஹமதியா மூவ்மெண்ட் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1889. நெக்ஸ்ட், தியோபண்ட் மூவ்மெண்ட் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1866. சோ இதோட வந்து நமக்கு இந்த லெசனுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து கவர் முடிக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லா பாயிண்ட்ஸுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். இன்னும் இந்த ஸ்கெடியூல்ல உங்களுக்கு நான் எடுக்க வேண்டிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்க மாரதாஸும் டெல்லி சுல்தானேட் தான். அது வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு முடிச்சிடுவேன். ஒன்ஸ் நான் எல்லாமே முடிச்சிட்டேன், இந்த வீக் ஸ்கெடியூல் நான் முடிச்சிட்டேன்னா உங்களுக்கு நான் வந்து நம்மளோட கிருஷோபா அகாடமில வந்து லைவ் டெஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நான் லைவ் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்னென்ன நாளைக்கு என்னென்ன லைவ் டெஸ்ட்ன்ட்டு ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனாக வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. தேங்க்யூ.